ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி என் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா, மல்லி, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 4-5 முந்திரி, அப்புறம் வந்து இஞ்சி ஒரு துண்டு, ஒரு பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்குங்க. போட்டு அதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 2 வெங்காயம், ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து 4 பேர் தான், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் என்னென்னா, ஒரு கடாயில் எண்ணெய் இல்லை நெய் ரெண்டுமே எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஸ்பைசஸ் வச்சுருப்போம் இல்லையா, ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு 4 தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, அது வணங்குற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வணங்கிட்டுருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த பச்சை மிளகாய் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்து கொஞ்சம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வணக்கலாம். அது நல்லா குக் ஆனோடனே அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டேன். நல்லா வணங்கின உடனே அது கூட வந்து காளான், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காளான் அது கூட வந்து சேர்த்துக்கிட்டேன். காளானை போட்டு ஒரு 2 கிளறி கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் அந்த மசாலாலாம் வந்து அப்போ தான் அந்த காளான் மேலே நல்லா இறங்கும். அதனால் சொல்லிவிட்டு அந்த காளானையும் போட்டு நல்லா புரட்டி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு நான் அரிசி 1/2 kg தான் ஊற வச்சுருந்தேன். 1/2 kgக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் வச்சுக்கிட்டேன். 2யும் சேர்த்து அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். நல்லா அரிசி ஊறிருக்கு. அப்புறம் இதெல்லாம் நல்லா வணங்கினோடனே இதோட பச்சை ஸ்மெல்லாம் போனோடனே நம்ம மசாலா எல்லாமே காளானோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சுருக்க அரிசியை வந்து இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. வச்சுட்டு விசிலும் போட்டு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில். எங்கள் குக்கரில் வந்து கொஞ்சம் அது முன்னாடியே எடுத்துகிட்டா கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதனால் நான் 4 விசில் இல்லை 5 விசில் விடுவேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி இருக்கும். 3 விசில்லாம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு சில டைமில் வந்து அப்படியே அரிசியாக இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் வந்து 3, 4 இல்லை 5 விசில் வந்து வச்சு எடுத்துப்பேன். அது மாதிரி தான் இன்றைக்கி 4 விசில் வச்சு எடுத்தேன். சாப்பாடு நல்லா வெந்துருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மெத்தட்லேயே செய்யுங்க, நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வைஸ் சூப்பர். ஓகே,